ரமலான் நினைவூட்டல். உறவுகளை மேம்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய உறவுகளே, நாம் அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளான ரமலான் மாதத்தை அடைந்து அரை பகுதியை கழித்து விட்டோம். இந்த ரமலான் நாட்களில் நாம் நோன்பு நோற்றோம், இரவு தொழுகைகளை அதிகரித்தோம், குர்ஆன் திலாவத் செய்தோம், தான தர்மங்களை செய்தோம். ஆனால் இந்த எல்லா இபாதத்துகளின் உண்மையான நோக்கம் என்ன? அது நமது உள்ளங்களையும் நடப்புகளையும் மாற்றுவதுதான். இந்த மாற்றங்களில் மிக முக்கியமான ஒன்று மனித உறவுகளின் மேம்பாடாகும். ரமலானுக்கு முன் இருந்ததை விட இந்த ரமலானில் கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு, சகோதரர்கள் உறவு, அதுபோலவே சமூக உறவு, அயலவர்கள் உறவு, இவை அனைத்தும் மேம்பட்டிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்முள் ஒவ்வொருவருக்கும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி உள்ளது. இந்த ரமலான் என் உறவுகளில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது? இஸ்லாம் மனித உறவுகளுக்கு மிக உயர்ந்த முக்கியத்துவம் வழங்குகிறது. அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் உறவுகள் குறித்து மிகவும் கடுமையான எச்சரிக்கைகள் உள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவுகளை துண்டிப்பவருடன் அல்லாஹ் தனது உறவை துண்டித்து விடுவான். இது மிகவும் தீவிரமான ஒரு எச்சரிக்கை. மேலும் மற்றொரு ஹதீஸிலே, சமூக உறவுகளுடன் இணைந்து வாழ்ந்து மக்களின் சிரமங்களை பொறுமையுடன் சகிப்பவன் தனிமையில் வாழ்பவனை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன் என்று கூறப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத் என்னும் சூறாவில் சமூக ஒழுக்கத்தையும் உறவுகளையும் பாதுகாக்கும் பல முக்கிய வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த சூரா நமக்கு கற்பிப்பது, ஒருவரை ஒருவர் கேலி செய்யாதீர்கள், அவமதிக்காதீர்கள், பின்னால் பேசாதீர்கள், சந்தேகங்களை வளர்க்காதீர்கள், சகோதரத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நல்ல உறவுகள் மனித வாழ்க்கையின் அடிப்படை. மனநல பார்வையில் பார்க்கும் போது கூட நல்ல உறவுகள் மனிதனுக்கு மன அமைதி, உணர்ச்சி பாதுகாப்பு, சமூக ஆதரவு மற்றும் வாழ்க்கை திருப்தி ஆகியவற்றை வழங்குகின்றன. அதனால் அன்பான உறவுகளே, இந்த ரமலானில் மீதமுள்ள நாட்களில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உறவுகளை சீராக்குவோம், மனங்களில் இருக்கும் கசப்புகளை நீக்குவோம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், உணர்வுகளை மதிப்போம், உறவுகளை மேலும் பலப்படுத்துவோம். இவ்வாறு நமது நோன்பு, தொழுகை, குர்ஆன் திலாவத் ஆகியவை நமது வாழ்க்கையிலும் உறவுகளிலும் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அல்லாஹ் எங்களின் இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு எங்களின் உள்ளங்களையும் உறவுகளையும் சுத்தப்படுத்தி சகோதரத்துவத்தை பலப்படுத்துவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.